உலகத்திலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தில் இந்த திருமணம் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. அதிலையும் தாலி கட்டுதல் என்பது எங்களுடைய சம்பிரதாயம் சார்ந்த ஒரு நிகழ்வு. தனித்தனியாக இணைகிற ஒரு மகத்தான நாள். எங்களுடைய தமிழ் குடும்பத்தினுடைய அடையாளமே அந்த தாலி தான். திருமணம் என்பது இந்து அல்லது சைவ முறையில் சைவ தத்துவத்தில் முக்கியமான ஒரு படிமுறை. 111 பேருக்கும் செய்து வந்து அதை தானமாக கொடுப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் உயர்ந்த விடயம். இதில் இன்றைய நாள் எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு நல்ல நாளாகவும் ஒரு பொன்னாளாகவும் ஒரு திருநாளாகவும் எங்களுக்கெல்லாம் இந்த பேறு கிடைத்திருக்கிறது என்றால் 111 திருமணங்களையும் ஒரே நேரத்திலே பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த முருகப்பெருமானங்களுக்கு அளித்திருக்கிறார். பிரம்மச்சாரியம், திருமணம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று சொல்லி 4 படிநிலைகளையும் ஒவ்வொரு இந்து தர்மத்தை அல்லது சைவ பின்பற்றுவர்கள் அந்த அதை கடந்து ஆக வேண்டும். இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெயமனு ஒரு பெண் இருந்தது. அவருடைய கரெக்டாக அதெல்லாம் ட்ராக் பண்ணி அப்படியே என்னோட மகளோட கல்யாணத்துக்கு நான் லண்டனில் ஒரு சிறப்பான லண்டனில் பார்த்தேன். இப்போ நினைப்பேன் இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு. இந்த பணத்தை ரொம்ப பேருக்கு செலவழிச்சு ரொம்ப பேருக்கு சந்தோஷப்பட்டாங்க. அந்த எண்ணம் அப்போ வந்தது. முதல் 108 இருக்கிறார்கள். பிறகு 110 அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். வணக்கம் சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆலயம் ஈழத்தில் செல்ல சன்னதி ஆலயம். என்னதியும் தருவான் செல்ல சன்னதியான் என்று கூறப்படும் ஈழத்திலே வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே தொண்டமனாறு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த செல்ல சன்னதி ஆலயத்திலே 6ஆம் திருவிழாவில் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. உண்மையிலே ஈழத்திலே இப்படியான சில சம்பவங்கள் நடப்பது என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றன. ஈழத்தில் உள்ள இந்து ஆலயங்களிலே அதிகளவான திருமணங்கள் நடைபெறுவது சொன்னால் அது இந்து ஆலயங்கள் என்று குறிப்பாக சொல்லப்போனால் செல்ல சன்னதியான் அதிகளவான திருமணங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற திருமணங்களில் அதிகளவான திருமணங்கள் செல்ல சன்னதி ஆலயத்திலே நடைபெறுகிறது பழமை. ஆனால் இன்று திருவிழா தொடங்கி 6வது நாளிலே ஒரே நேரத்திலே 111 தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். தாலி கட்டி, அதாவது தாலி என்பது தமிழர் மரபிலே மிகவும் முக்கியமானது ஒன்று. தமிழர்கள் அடையாளப்படுத்துவது, தன்னைத்தானே அடையாளப்படுத்துவதற்கு முக்கியமான விடயம் இந்த தாலி. இந்த தாலியை இன்று செல்ல சன்னதி ஆலயத்திலே 111 தம்பதிகள் கட்டி இறைவனின் அருளை பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலே அது மிகையான விடயமாகத்தான் இருக்கிறது. முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தனி நபரால் இந்த 111 தம்பதிகளுக்கும் தாலிகள் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மையிலே இந்த பொருளாதார நெருக்கடியிலுமே இவ்வளவு ஒரு மனம் படைத்த ஒரு மனிதரை நாம் என்று கண்டிருக்கின்றோம். கடவுள் முருகனுக்கு நிகரான ஒருவரை என்று அதுக்கு காட்சி அளித்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாத ஒன்று. உண்மையிலே யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் தற்பொழுது நிரந்தரமான வதிவிடத்தை சிங்கப்பூர் வெளிநாட்டிலே வதிப்பவராக கொண்ட இவர்கள் தான் இந்த திருமணத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அதாவது 111 தம்பதிகளுக்கு தங்கள் செலவிலே அனைத்து இன்றைய நிகழ்வுக்குரிய அனைத்து செலவும் பொறுப்பெடுத்து செய்திருக்கிறார் சொன்னால் அது உண்மையிலே மிகையான விடயமாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே ஈழத்திலே நடக்கிற இப்படியான அதிசயமான தெய்வ மனிதர்கள் உண்மையிலே தெய்வ வடிவங்கள் இருக்கின்றார்கள். இவர்களின் வாழ்விற்கு ஒளி கொடுத்திருக்கிறார்கள், அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இன்று நடந்த இந்த நிகழ்விலே ஈழத்திலே வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. ஒரு தனிநபரால் 111 தம்பதிகளுக்கு தாலி உட்பட அனைத்து செலவுகளையும் பொருட்படுத்தி இன்று இந்த திருமணத்தை நடத்தியிருக்கின்றார்கள் சொன்னால் அது உண்மையிலே ஈழத்திலே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவும் இருக்கின்றது. ஏனையவர்களுக்கு அது சில உதாரணமாகவும் இருக்கின்றது. உண்மையிலே பணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவ்வாறான உதவிகள் செய்வது என்பது மிக மிக குறைவு. உதவிகள் செய்தாலும் கூட இவ்வாறான முன்னுக்கு இவ்வாறான தமிழருக்கு தேவையான விடயங்களை, எமக்கு தேவையான எமது கலையோடு பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு தேவையான விடயங்களை செய்வது என்பது மிக மிக அரிதாகவே இருக்கின்றது. அது ஈழத்தை புறப்படமாக கொண்ட இவர்கள் இந்த நிகழ்வை இன்று செய்திருக்கிறார்கள். இதற்கான காணொலியை நாங்கள் முழுமையாக பார்க்கின்றோம். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், இந்த காணொலியை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். உண்மையிலே ஈழத்திலே இவ்வாறானவர்களை இனங்காண வேண்டியது எமது தேவையாகவும் இருக்கின்றது. உண்மையிலே இவர்களை போன்றவர்கள் இன்னும் முன்வர வேண்டும். முன்வந்து இவ்வாறானவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். இன்று புள்ளுக்குழுக்கு இந்த காணொலி இந்த 111 பேருக்குரிய சிலைவினையும் பொறுப்பெடுத்து இந்த தாலியை கட்டி இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களுக்கு நன்றி கூற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது.
இந்த திருமணங்கள் என்றது அற்புதம் மகத்தான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு பின்னால் நிற்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். திருமணம் என்றது இந்து அல்லது சைவ முறையில் சைவ தத்துவத்தில் முக்கியமான ஒரு படிமுறை. பிரம்மச்சாரியம், திருமணம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று சொல்லி 4 படிநிலைகளையும் ஒவ்வொரு இந்து தர்மத்தை அல்லது சைவ பின்பற்றுவர்கள் அந்த அதை கடந்து ஆக வேண்டும். நாங்கள் இப்போ வானப்பிரசத்தில் இருக்கோம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவர்கள் பிரம்மச்சாரியத்தை அந்த படிநிலையை கடந்து இப்போ திருமண அந்த மனவாழில் இறங்கி இருக்கிறார்கள். பார்க்க ஒரு சரியான சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிள்ளைகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் அனைத்து செல்வங்களும் சரியா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நாட்டும் கண்டாத வளமையும் குண்டாத இளமையும் கழு குனியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழியாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் விஜயனின் பாதத்துக்கு அன்பு உதவி பெரிய தொண்டது கூட்டாண்ட என்று சொல்லுவார். அந்த 16 செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் சந்நிதியானுடைய அந்த சந்நிதியில் மிகவும் சிறப்பான அருமையான எல்லோருமே வியந்து போற்றக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வு இன்று இங்கே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. 111 தம்பதிகளுக்கு ஒரே நேரத்திலே இங்கே சந்நிதியானுடைய சந்நிதியிலே அந்த திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிகழ்விலே அந்த தருணத்திலே தான் நாங்கள் இப்போ இங்கே ஆலயத்தினுடைய இந்த திருச்சந்நிதியிலே நின்று பேசி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இந்த எங்களுடைய ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்து போய் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வசதிகளோடு எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிலே 1000-ல் ஒருவர் அல்லது 1,00,000-ல் ஒருவர் தான் இந்த சமூகம் சார்ந்த சிந்தனைகளை அல்லது மற்றவர்களுடைய வாழ்வும் எங்களை போன்று மேம்பட வேண்டும் அல்லது எங்களை போன்று மற்றவர்களும் உயர்ந்த நிலையை ஓரளவு தன்னம் அடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே அன்பர் ஒருவர், அவர் வசாவ்லானை சேர்ந்தவர், அவருடைய மனைவி அளவட்டி, அவர்கள் சிங்கப்பூரிலே வசித்து வருகிறார்கள். உண்மையிலே பெரிய செல்வந்தர்கள். அவர்கள் தங்களுடைய அந்த பணமானது ஏதோ ஒரு வகையிலே ஒரு தர்மம் சார்ந்த ஒரு காரியத்துக்கு சென்றடைய வேணும். அதிலும் சிறப்பாக ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தில் இந்த திருமணம் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. அதிலையும் தாலி கட்டுதல் என்பது எங்களுடைய சம்பிரதாயம் சார்ந்த ஒரு நிகழ்வு. அது நீண்ட காலமாக அப்படியே மரபு வழியாக பேணப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். எங்களுடைய தமிழ் குடும்பத்தினுடைய அடையாளமே அந்த தாலி தான். அத்தகைய அந்த தாலியை இந்த 111 பேருக்கும் செய்து வந்து அதை தானமாக கொடுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு உயர்ந்த விடயம். இது எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உயர்ந்த செல்வந்தர்களாக இருக்கின்ற அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்னொரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற நிலையிலே எங்களிடம் மேலதிகமாக இருக்கின்ற அந்த செல்வத்தை ஒரு பயனுள்ள வகையில் உண்மையிலே இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளவோ சொல்லொண்ணாத துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகளை, இழப்புக்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய குடும்பங்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அந்த உதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதையும் அறிந்து அந்த உதவிகளை செய்ய வேண்டும். உண்மையிலே இன்றைக்கு இங்கே நடந்திருக்கின்ற அந்த 111 திருமணங்கள் சார்ந்த அந்த குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நீங்கள் உண்மையிலே நிறைய செயற்பாடுகளை செய்யலாம். அப்போ அந்த வகையில் உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு நல்ல நாளாகவும் ஒரு பொன்னாளாகவும் ஒரு திருநாளாகவும் எங்களுக்கெல்லாம் இந்த பேறு கிடைத்திருக்கிறது என்றால் 111 திருமணங்களையும் ஒரே நேரத்திலே பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் எங்களுக்கு அளித்திருக்கிறார். எனவே நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் இயன்ற வரைக்கும் இந்த ஈழத்திலே இருக்கின்ற வறியவர்களுடைய
வாழ்க்கையோடு தொடர்பு பட்டு இருக்க வேண்டும் என்று கேட்டு யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திருமதி டிடி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சந்திரி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர், முதல் 108 இருக்கிறார்கள், பிறகு 110 அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியலை, இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று நாங்கள் வலிக்கிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையில் தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய இந்த எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம். நான் வந்து லண்டனில் கல்யாணம் சந்தோஷமாக அவர் கல்யாணம் சந்தோஷத்தை பார்த்து நான் நினைச்சேன், மனைவி நான் நினைச்சேன் இது மாதிரி கல்யாணம் மற்ற பேருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நேற்று கடன் பண்ணேன். 108 பேருக்கு ஒரு தம்பதிகளுக்கு பண்ணலாம். 3 வருஷம் கஷ்டப்படுறோம், எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது. இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெர்மனி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது, அவர் கரெக்டாக அதெல்லாம் ட்ராக் பண்ணி அப்படி இந்த நல்ல ஒகேஷனை இது வந்து எனக்கு ரொம்ப இந்த மனைவிக்கு பிள்ளை நூற்றமாக அவனுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. தாலி 4 கிராம் தாலி, வேறு வந்து வேஷ்டி சால்வை, பூர சாரி, வேறு வந்து 10 ரொட்டீஸ், அவைக்குரிய எல்லாம் இதர செலவு எல்லாம் அவர் சந்தோஷமா இருக்கிறதான் முக்கியம். நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி மனவங்க வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் அப்பா வந்து யாழ்ப்பாணம் வந்தார், அம்மா சிலோன்னா சிங்கப்பூர் இது அளவட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் யோசனை. நான் என்னோட மகளோட கல்யாணத்தை வந்து நான் லண்டனில் ஒரு சிறப்பான லண்டனில் பார்த்தேன். இப்போ நினைப்பேன் இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு. இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழிச்சு ரொம்ப பேருக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த எண்ணம் அப்போ வந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்பட்டு அது மாதிரி சந்தோஷப்பட்டோம். மற்ற கம்பெனிகள் அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினைச்சேன். மகளும் கடவுளும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நன்றியாக கடவுளுக்கு நான் வந்து பண்ணுறேன். நன்றி அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ண ஒரு விஷயம் ஆனால் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணி 41 வருஷம் ஆகும். மூத்த மகள் அவர் மனைவி அவங்க கூட சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி